ஹே காய்ஸ், இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா யூ ஆர் த டேம் லக்கியஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்டு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம இந்த சேனல் இந்த கோட் ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் 8 months ஆகிடுச்சு. இதில் நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸ், நிறைய ஃபெயிலியர்ஸ், நிறைய சக்ஸஸ், நிறைய ஹாப்பினஸ் இது எல்லாமே வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இதுக்காக தான் இந்த வீடியோ கிடையாது. நான் ஒரு கண்டென்ட் மேக் பண்ணியிருக்கேன். பட் அந்த கண்டென்ட்டில் இந்த விஷயம்லாம் தேவைப்படுறதுனால இதை நான் இன்க்ளூட் பண்ணிடுறேன். ஸோ டெஃபினட்டாக ஒரு நியூ யூடியூபராக இருக்கீங்க, இல்லை யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய லெசனாகவும் ஒரு பெரிய கீயாகவும் இருக்குது. ஸோ பேசிகிட்டே இருக்க வேண்டாம், வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இவங்க தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை இவங்க தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு நிபந்தனையுமே கிடையாது. இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம், நிறைய செலிப்ரிட்டிஸ், நீங்கள் டிவியில் பார்க்குற செலிப்ரிட்டிஸ் நிறைய பேர் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. அவங்க மணிக்காக தான் பண்ணுறாங்க அப்படின்றது கிடையாது. நிறைய விஷயங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். எனக்கு என்ன ப்ராஃபிட், எனக்கு என்ன யூஸ், எனக்கு இதில் மணி கிடைக்கிறதில்ல. பிகாஸ் நம்ம இப்போது வெறும் ஆல்மோஸ்ட் வி ஆர் கோயிங் டு ரீச் 600 சப்ஸ்கிரைபர்ஸ். பட் யூடியூப் வந்து நீங்கள் மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா சில எலிஜிபிள் கேட்டகரிஸ் வச்சுருக்காங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிகிட்ருக்கோம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ரெண்டாவது என்ன அப்படின்னா 4000 வாட்ச் ஹவர்ஸ் உங்களுக்கு இருக்கணும். அதாவது நம்ம வீடியோஸ், அதாவது என் வீடியோஸை நீங்கள் 4.5 மணி நேரம் பார்த்தா மட்டும்தான் என்னால் யூடியூப்பில் மணி ஏர்ன் பண்ண முடியும். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ யூடியூப் ஸ்டார்ட் போட்டு ஜஸ்ட் கண்டென்ட் போட்டோம், வீடியோ போட்டோம் மட்டும் ஈஸியாக நம்ம மணி மேக் பண்ணுற முடியாது. அப்படியே நம்ம எலிஜிபிள் ஆகி யூடியூப்பில் வீடியோஸ் போட்டாலும் கூட நமக்கு பெரிய அமௌண்ட்லாம் வராது. அது சம்டைம்ஸ் எப்படி சொல்லலாம், ஒரு 3 million போனால் கூட சில பேருக்கு ஒரு 10,000 8,000 தான் வந்திருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் கண்டென்ட், அதை யார் வாட்ச் பண்ணுறாங்க, அதில் ஆட்ஸ் போடுறது, எவ்வளோ பேர் வாட்ச் பண்ணுறாங்க, இதெல்லாம் வச்சு தான் யூடியூப்பில் மணி மேக் பண்ண முடியும். ஸோ ஓகே, இதெல்லாம் நம்ம எலிஜிபிள் ஆனதுக்கப்புறம் பேசக்கூடிய விஷயம். நான் ஒரு எலிஜிபிள் ஆனேன்னா டெஃபினட்டாக அவங்க கூட வந்து ஷேர் பண்ண தான் போகிறேன். ஓகே, ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள் தேவை? நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு DSLR கேமரா இருந்தால் தான் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுவேன், இல்லை ஒரு நல்ல ஆடியோ மைக், ஒரு 300 மைக்காவது எனக்கு வேணும், என்னால் ஒரு நல்ல யூடியூப் சேனல் ரன் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம். பட் இப்போ இருக்க டெக்னாலஜி வச்சு நிறைய டூல்ஸ் இருக்குது, நிறைய AI டூல்ஸ் பற்றிலாம் பேசுகிறாங்களே, இதெல்லாம் வச்சு எப்படி ஒரு சிம்பிளான ஒரு சூப்பரான யூடியூப் சேனல் ரன் பண்ணலாம் அப்படின்றது நீங்கள் லைவாக பார்த்துட்ருக்கீங்க. பிகாஸ் நான் ஷூட் பண்ணுறது ஒரு நார்மலான என்னோடய மொபைல் ஸோ ரொம்ப பழைய மொபைல் தான், ஒரு 3 years பிஃபோர் உள்ள மொபைல். அண்டு கேமராவும் ரொம்ப ஓல்டு கேமரா, மெகா பிக்சலும் சரி, சென்சாரும் சரி, ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய கேமரா. அண்டு நான் இப்போது மைக் எதுவுமே யூஸ் பண்ணுறது இல்லை, உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மைக்கை கூட நான் எப்படி வந்து ஆல்ரெடி நிறைய ரீல்ஸ் போட்டிருப்பேன், இதை பற்றி எப்படி ஆடியோ வந்து சூப்பர் குவாலிட்டியாக மாற்றலாம்னு சொல்லி. நான் அதுவுமே சொல்கிறேன், podcast.adapt.com அப்படின்ற வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் எந்த விதமான ஆடியோவாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டூடியோவில் போய் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிங்க அப்படின்னா எப்படி உங்களுக்கு ஒரு ஆடியோ இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ ரொம்ப சிம்பிள், ஷூட் பண்ணுறதுமே சரி, ரெக்கார்ட் பண்ணுறதுமே சரி. ஸோ இந்த இஷ்யூ சால்வ் ஆகிடுச்சு. ஓகே, யூடியூப்பில் வீடியோ போடுறது மூலிமா என்ன மாதிரி நமக்கு யூஸ் இருக்கும்? பிகாஸ் ஏர்ன் பண்ணுறவங்க ஒரு சைடு இருக்காங்க. பட் ஆரம்பத்தில் ஆரம்பிக்கிறோம், எந்த ஒரு பலனை எதிர்பார்க்காம, அது லாங் டிஸ்டன்ஸ் நம்ம ரீச் பண்ணுவோம் ஒரு நாள். பட் அது நிறைய லாங் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல. ஸோ இந்த டைமில் எனக்கு என்ன யூஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நிறைய விஷயம் கற்றுக்க முடியும். ஓகே, இப்போது நம்ம சேனல் நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோஸாக இருக்கட்டும், நான் போட்டேன் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட், ஃபோர்த், 10th வீடியோஸ், ஈவன் 20 வீடியோஸ் போட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்லேருந்தே நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ண பர்சனாக இருக்கலாம், இல்லை ஃபஸ்ட்லேருந்து வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணுற பர்சனாக இருக்கலாம். அந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா போய் பார்த்துட்டு வாங்க. அந்த வீடியோக்கும் இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் இந்த வீடியோ, ரெக்கார்டிங், ஆடியோ, மியூசிக் எதுவாக இருந்தாலுமே சரி, எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது எடிட்டிங்லையுமே சரி, வீடியோஸ்லையுமே சரி, ரெக்கார்டிங்லையுமே சரி, ஆடியோ குவாலிட்டிலையுமே சரி, எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது நீங்களே பார்க்கலாம். பிகாஸ் ஒவ்வொரு நாளும் நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினைப்பேன். ஒரு வீடியோ ஷூட் பண்ணுறோம் அப்படின்னா அது என்ன மாதிரி புது விஷயங்கள் பண்ணலாம், என்ன மாதிரி இன்னோவேட் பண்ணலாம். ஸோ மற்ற யூடியூபர்ஸ் இதை பண்ணுறாங்களா, ஓகே அதோட டிஃப்ரெண்ட்டாக நம்ம என்ன பண்ணணும். ஏன்னா அவங்க மாதிரி பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, இது டைலாக் மாதிரி தான் இருக்கும். பட் அவங்கள மாதிரி பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருந்தாலும் நம்மள மாதிரி பண்ணுறதுக்கு நம்ம ஒருத்தர் தான் அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன டிஃப்ரெண்ட்டாக வியூவர்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் அதை விட முக்கியமான விஷயம் கண்டென்ட். ஸோ கண்டென்ட் இருந்தால் தான் ஒரு வீடியோ ஷூட் பண்ண முடியும், அந்த வீடியோ மற்ற எல்லாருக்கும் பிடிக்கும். ஒரு கண்டென்ட் ஒரு பேசிக் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உட்காந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டாக எழுதி ஒரு கண்டென்ட் டெலிவர் பண்ணுறதை விட நீங்கள் டே டு லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், உங்கள் ஓன் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், நீங்கள் டெய்லி லைஃப்பில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை வீடியோவாக ஷூட் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணிங்க. ஏன்னா இப்போ நான் இருக்கேன், என் ரியல் லைஃப்பில் எனக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுவேன், எனக்கு தெரிஞ்சவங்க கூட ஷேர் பண்ணுவேன், அவ்வளோதான் என்னோட சர்க்கிள். பட் இதை நான் வந்து ஒரு வீடியோவாக எடுத்து ஒரு யூடியூப்பில் போகிறேன் அப்படின்னா இந்த அனுபவம் நிறைய பேருக்கு கிடைக்கும்.
இது நிறைய நியூஸ் கிடைக்கும். அண்ட் ஒருவேளை நீங்கள் வந்து மானிட்டரைசேஷன் பண்ண யூடியூபராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது மூலியமாக மணியும் கிடைக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளில். ஸோ ஒரு கண்டென்ட் அப்படின்றது நம்ம ஒரு எப்படி சொல்ல ஒரு நியூஸ் டாபிக் எடுத்து பேசுகிறதோ இல்லை வாட் எவர் ஏதோ ஒரு டாபிக் எடுத்து பேசுகிறதோ கிடையாது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கூட நீங்கள் ஒரு கண்டென்ட்டாக ஷேர் பண்ண முடியும். இந்த ஐடியா நிறைய பேர் தெரியறதும் கிடையாது. இது ஆல்ரெடி நிறைய யூடியூபர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ரியல் லைஃப் கிளாஸ் ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு அவங்க டே டு லைஃப்பில் நடக்கிற விஷயங்களை ஷேர் பண்ணுறது மூலிமாவே நிறைய பேர் இப்போ இருக்க பாப்புலர் யூடியூபர்ஸ் வந்து ஏனும் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் யாரோ சொல்லணும்னு உங்களுக்கே தெரியும். ஸோ யூடியூப்பில் வந்து இந்த விஷயங்கள் இருந்தால் தான் நீங்கள் வீடியோஸ் போட முடியும்னு கிடையாது. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சி நல்ல வியூவர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா அதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறது இட்ஸ் பிரில்லியன்ட் திங். இப்போ ஸ்டார்டிங் எல்லாமே வாங்கிட்டு நீங்கள் நிறைய போஸ்ட் பண்ணல அப்படின்னா நீங்கள் வாங்குற விஷயமும் அதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுற விஷயமும் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இதுக்காக தான் சொல்கிறது, நீங்கள் ஸ்டார்டிங் உங்ககிட்ட என்ன இருக்கோ வாட் யூ ஹேவ் அதை வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். போக போக நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. பிகாஸ் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து 0. இப்போது நான் 600 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண போகிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு என்ன வாட்ச் டைம் அவர்ஸும் இருக்குது. ஸோ இதுக்கப்புறமும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி அண்ட் ஆல்மோஸ்ட் இப்போ வீக்லி 1 வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இனி ஒரு 2 வீடியோஸ் 3 வீடியோஸ் பர் வீக் நான் போஸ்ட் பண்ணோம் அப்படின்னு ஆசைப்படுறதுக்காக ட்ரை பண்ணிட்டும் இருக்கேன். பார்க்கலாம். பிகாஸ் நம்மளுக்கு அதர் ஒர்க்ஸும் இருக்கும். ஸோ அதுவுமே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கனால ரெகுலர் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் வீக்லி 1 வீடியோ அப்படின்றது இப்போ டார்கெட்டடாக வச்சுருக்கேன். அண்ட் முக்கியமாக நிறைய பேர் கேட்குற விஷயம், ஒரு யூடியூபராக இருக்காங்க அப்படின்னா டெய்லியும் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. வீக்லி 1 வீடியோவாவது போஸ்ட் பண்ணலாம். ஓகே, பட் மோஸ்ட்டாக ஆக்டிவாக இருக்க பாருங்கள். ஓகே, நிறைய கமெண்ட்ஸ் வரும் உங்கள் வீடியோஸ் கீழே, பாசிட்டிவாகவும் சரி நெகட்டிவாகவும் சரி நிறைய கமெண்ட்ஸ் வரும். பட் வாட் எவர் இட் இஸ் நீங்கள் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். நம்ம இந்த கோட் வேர்ட் சேனலில் ஸ்டார்ட் பண்ண வரைக்கும் இப்போ வரைக்கும் நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. பட் அதுக்கு எல்லாமே நான் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு ரெஸ்பான்ஸாக பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் சீக்கிரமாகவே ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவேன். ஸோ ஏன்னா நம்ம ஒரு எப்படி சொல்லணும், ஒரு ட்ரஸ்டபுளான கம்யூனிட்டி பில்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் எனக்குள்ளே இருக்குது. ஸோ அதுக்காக தான் நான் இது எல்லாமே சேர்த்துட்டு வரேன்னே சொல்லலாம். ஸோ யூடியூப்பில் மட்டும் கிடையாது, அதர் சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒரு கம்யூனிட்டி வந்து பில்ட் பண்ணுறது நல்லது. இப்போ நான் வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோ ஒரு ஷார்ட்டாக கட் பண்ணி நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணலாம். ஸோ அது மூலிமா நிறைய பேர் எனக்கு ஃபாலோவர்ஸ் கெயின் ஆவாங்க. ஸோ அவங்க அந்த பயோவில் போட்டுருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அவங்கள ரெகுலராக ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய சோஷியல் மீடியாஸ்லையும் நீங்கள் உங்கள் கண்டென்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள். ஒரு இடத்துல போஸ்ட் பண்ணிவிட்டு நிறைய இடத்துல போஸ்ட் பண்ணுறது, அது ஒரே வீடியோவை மல்டிபிள் அக்கௌண்ட்ஸில் நீங்கள் போஸ்ட் பண்ணுறது, மல்டிபிள் சோஷியல் மீடியாஸில் நீங்கள் போஸ்ட் பண்ணுறது வந்து ரொம்ப அட்வான்டேஜ். நீங்கள் வந்து நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிப்பீங்க. ஸோ அதுதான் ஒரு விஷயம். ரெகுலராக ஒரு ஒரே முகத்தை பார்த்த மாதிரி இருக்கும். அப்போது சீக்கிரமாக அவங்க முகம் வந்து எல்லார் மனசுலையும் பதியக்கூடிய நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் இன்னும் காமன் கொஸ்டின் அப்படின்னா, ரெகுலராக போஸ்ட் பண்ணுறோம், வீக்லி இப்போ நான் 1 வீடியோவாவது போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா எப்போ நான் ஷூட் பண்ணுறேன், எப்போ எடிட் பண்ணுறேன், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ். ஸோ நீ என்ன ஃப்ரீயாக இருக்கியா, வீடியோஸ் போஸ்ட் பண்ணுற அப்படிலாம் காமன் கொஸ்டின்ஸ்லாம் வரும். பட் ஒன் திங் என்ன அப்படின்னா, நீங்கள் ஏதோ ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்கும் இன் வீக், அது சாட்டர்டேவாக இருக்கலாம், சண்டேவாக இருக்கலாம், ஏதோ ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்கும். அந்த டைமில் மேபி நிறைய பேர் வந்து மொபைலில் ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க, வீட்டில் டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் ஷூட் பண்ணலாம், இல்லை அந்த டைமில் நீங்கள் எடிட் பண்ணலாம். ஒரே டைமில் ஒரு வீக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் ஒரே இடத்துல பண்ணி ஒரே இடத்துல ஷெடியூலும் பண்ணிக்க முடியும். இன்ஸ்டாகிராம்லையும் சரி, யூடியூப்லேயும் சரி, ஃபேஸ்புக்லேயும் சரி அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபேஸ்புக்கில் மெட்டா சூட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, மெட்டா சூட்டாக நினைக்கிறேன். ஸோ அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்ன பண்ணோம் அப்படின்னா, போத் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் நீங்கள் ஒரே போஸ்ட்டை இன்ஸ்டாகிராம்லேயும் போஸ்ட் பண்ணிக்க முடியும், ஃபேஸ்புக்லேயும் போஸ்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் முக்கியமான ஃபீச்சர் என்ன அப்படின்னா ஷெடியூல். ஒரே போஸ்ட்டை நீங்கள் ஷெடியூல் பண்ணி போத் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஷெடியூல் ஆகிற மாதிரி ஒரு 1 மந்த்துக்கு ஃபுல்லாக தேவையான எல்லா விஷயங்களையும் நீங்கள் ஷெடியூல் பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ், யூடியூபர்ஸ் எல்லோரும் ஃபாலோ பண்ணுற விஷயம். ஸோ இதை நிறைய பேர் தெரிஞ்சது கிடையாது. மோஸ்ட் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க ரொம்ப ஃப்ரீயாக இருக்காங்க, வீடியோஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான். ஸோ அதெல்லாம் கிடையாது. அந்த முக்கியமான விஷயம், இப்போ யூடியூப் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இந்த விஷயத்தில் வந்து உங்களை லிமிட் பண்ணி வச்சுக்க மாட்டீங்க, இதுதான் பண்ணணும் அப்படின்றது. அது உங்கள் ஃப்ரீ டைமில் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக ஏதோ ஒன்று பண்ண ட்ரை பண்ணுவீங்க. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் உங்களை நீங்களே இப்போ நம்ம மற்றவங்களுக்கு பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு 90% தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். பட் நம்மளுக்காக பண்ணுறோம் அப்படின்னா அது 100% ஃபுல்ஃபில்லோட பண்ணுவோம். ஸோ உங்களுக்காக பண்ணும்போது ஒவ்வொரு விஷயத்தையும், ஸ்கில்ஸாக இருக்கட்டும், நான் சொன்ன மாதிரி எடிட்டிங், நீங்கள் மொபைல் எடிட் பண்ணுறதா கூட இருக்கட்டும், இன்ஷாட்டாக இருக்கட்டும், விஎன் எடிட்டராக இருக்கட்டும், டைம் மாஸ்டராக இருக்கட்டும், அது கூட என்னென்ன புது விஷயங்கள் இருக்குது, என்ன புதுசாக பண்ண அப்படின்னு சொல்லி யோசிக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கன்சிஸ்டண்ட்டாக ஆக்டிவாக நீங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நீங்களும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வரலாம். ஸோ
அப்படி வந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக எனக்கும் ஹாப்பி தான். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, முன்னாடி சொல்லியிருப்பேன், சப்ஸ்கிரைபர்ஸ் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுறது கூட ஈஸியான விஷயம், பட் வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணுறது தான் கஷ்டமான விஷயம்னு சொல்லியிருப்பேன். பட் இந்த பாயிண்ட் ஆஃப் ஆங்கிளையும் யோசிச்சுக்கிறேன். என்ன பாயிண்ட் ஆஃப் ஆங்கிள்னா, ஒரு வீடியோ உங்களுக்கு 50Kவோ 100K போனால் கூட உங்களால் ஈஸியாக 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து ஈஸியாக கலந்து முடியும். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இந்த போர்வேர்ட் சேனலில் செப்டம்பர் 2022 ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணோம். எதை பற்றி அப்படின்னா, மெட்ரோ அதில் ட்ராவல் பண்ணுறது, அதோட டிப்ஸு ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் பற்றியும் ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணேன். அதை நீங்கள் பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அந்த ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ 10K ரீச் பண்ண போகுது. அந்த வீடியோ மூலியமாகவே நான் ஒரு 450 வாட்ச் ஹவர்ஸ் வந்து எடுத்துட்டேன். ஸோ 10K ரீச் பண்ணுறதுக்குள்ளேயே எனக்கு 450 வாட்ச் ஹவர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 20 to 30%, 100% 20 to 30% அதுலேருந்து எடுத்துட்டேன். ஸோ ஒரு 10K ரீச் பண்ணுறதுக்குள்ளே நான் இவ்வளோ எடுக்க முடியுது அப்படின்னா, அந்த பர்டிகுலர் வீடியோக்கு ஒருவேளை அது 50Kவோ 100Kவோ ரீச் பண்ணிச்சு அப்படின்னா, அது மூலிமா வரக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டோ இல்லை அது மூலிமா வரக்கூடிய வாட்ச் ஹவர்ஸோ எவ்வளோ இருக்கும். இது வந்து யூடியூப் வந்து ஒரு குதர்க்கமாக தான் வச்சுருக்காங்க. இதை பண்ணு, நான் உனக்கு இதை தரேன் அப்படின்னு சொல்லி. அண்ட் அது நீங்கள் எலிஜிபிள் ஆகிட்டால் உங்களுக்கு மெயில் அனுப்புவாங்க. அந்த மெயிலில் நிறைய ப்ராசஸ் இருக்கும். அதை நீங்கள் பண்ணுறது மூலியமாக தான் மணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் பின்னாடி பேசுவோம். நான் எலிஜிபிள் ஆகிட்டேன் இல்லை பண்ண போகிறேன் அப்படின்னா உங்கள் லைவாகவே நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்களும் அதை பார்த்து கற்றுப்பீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா டெஃபினெட்லி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நீங்கள் மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் நிறைய க்ரோ ஆவீங்க. அதை நீங்களே பார்க்கலாம். நீங்கள் வீடியோஸ் நான் சொன்னேன்ல, ஃபஸ்ட் வீடியோஸ்க்கும் இதுக்கும் எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றது எனக்கே தெரியுது. பார்க்குறேன், நீங்கள் என்னோட முதல் சப்ஸ்கிரைபர்லேருந்து இருக்கலாம். ஸோ உங்களுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு யூடியூபருக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இதை அச்சீவ் பண்ணுறது மூலிமா நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா டெஃபினெட்லி ரொம்ப நல்ல விஷயம் தான். அதை பற்றி பயப்பட வேண்டாம். அண்ட் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் ஒரு பியூட்டிஃபுல் இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.